நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்பியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடிக்கும் சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாதம், குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 17/10/2024 பௌர்ணமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சார்? ஒவ்வொரு மாதமும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் சார் நாம் ப்ரொசீட் பண்ணுறோம். ஆனாலும் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா, இந்த மாதமும் அப்படியே தான் இருக்கும். ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடும் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம சிம்மம் நமக்கு 3ஆம் இடத்துல சூரியன், அந்த சூரியன் புதனோடு சேர்ந்த சூரியன் சுக்கிரனுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கார். லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறைவிட ஸ்தானத்தில் போய் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உகந்ததல்ல. ஆனால் 3ஆம் இடம் நீச்சஸ்தானம். நல்லதும் நடக்கக்கூடிய நமக்கு யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்லது செய்யக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது. சாதாரணமானவனுக்கு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு போய் எங்கேயும் நின்றுடாதீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு போய் எங்கே ஆன்மீகவாதியும் அரசியல்வாதிகிட்ட போய் நின்றுடாதீங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அவ்வளோ சீக்கிரம் அது பேர்ந்து வெளியில் வந்துடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து மாத கடைசியில் அடுத்த மாதமோ போய் பாருங்கள். இந்த மாதம் யார்கிட்டையும் போய் எதுக்கு நிற்காதீங்க. நிச்சயமாக நடக்காது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அதற்காக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாயினுடைய வீட்டிலே சுக்கிரன். செவ்வாய் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, நிலம் நீர் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டது அல்லது மீன் வளத்துறை அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது துறையில் இருப்பவர்கள், தொழிலாளிகள், முதலாளிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்றமுடையதாக அமைந்திருக்கிறது. நமக்கு 6ஆம் இடத்தில் 6க்கும் 7க்கும் உடையவனான சனி 7 இருக்கான். 7 நம்மளை 7ஆம் பார்வையாக பார்த்துருக்கேன். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 9, 10 குரு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் நமக்கு வழி நடத்துகிறார்கள். 2-3 விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட். சனி நமக்கு பார்வை இருந்தாலுமே, 7ஆம் பார்வையாக சனி இருந்தாலுமே, இது இங்கே இருக்கக்கூடிய சூரியன் நீச்சனாயிரத்தினால நாம் எந்த விஷயம் எந்த ஒன்று எடுத்தாலுமே அதை நேர ஒருத்தன்கிட்ட போய் கேட்காத அவனுடைய அசிஸ்டண்ட்டை போய் கேட்குறது அப்படிங்கிறது பெட்டர். சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னா, இப்போ நாம் போய் எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்னா எம்எல்ஏவை பார்க்காம எம்எல்ஏனுடைய பிஏவை பார்க்குறது. உதாரணத்துக்கு இப்போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கார்ப்பரேட் மேனேஜரை பார்க்காத அந்த மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டோ கிளார்க்கோ அல்லது பிஏவோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் நமக்கு வேலை சீக்கிரமாக நடக்கும். ஸ்ட்ரெயிட்டாக உதாரணத்திற்கு இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பொண்ணு பிள்ளை நமக்கு மேரேஜ் அலையன்ஸ் வேணும் அப்படின்னா நேராக பிள்ளையினுடைய அப்பா கிட்ட போய் பேசுகிறது, அம்மா கிட்ட பேசுகிறத விட அவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ஸ், சித்திக்கிட்ட, பெரியப்பா கிட்ட, அவங்களுடைய பையன்கிட்ட அப்படி மூலியமாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால தான் நம்ம எதையுமே நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக நம் காரியத்தை சாதித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அது நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு மீனத்தில் இருக்கார். அது ஜலராசி. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார். குரு சுக்கிர பார்வை அப்படிங்கிறது ஏன்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறமா சுக்கிரன் அந்த இடத்த விட்டு குருவனுடைய வீட்டுக்கே போகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் அஷ்டமாதிபத்தியத்துக்கு வரதுனால சில செலவுகள் நமக்கு எதிர்பாராத செலவுகள் நமக்கு ஏற்படக்கூடியதாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் அப்படின்னா அது மருத்துவ செலவாக இருக்கலாம், நல்ல செலவாக கூட இருக்கலாம். திடீர்னு குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அல்லது நம்ம குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறது, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த மாதம் வருவதற்கு, நல்ல செலவுகளாக வருவதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதை நாம் உணர்ந்து செய்தோமையானால், ஏன்னா அந்த செலவு அப்படிங்கிறது நாமளே செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக அது ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும். மருத்துவ செலவை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மருத்துவ செலவுன்னு உடனே நிச்சயமாக அந்த மருத்துவ துறையில் இருப்பவர்கள்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கார். அதுவே 12ஆம் வீட்டிற்கு 15 நாளைக்கு அப்புறம் 12ஆம் வீட்டுக்கு வரச்சே அதற்கான இழப்புகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். முதல் 15 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மருத்துவத்துறையோ மருத்துவத்துறை சார்ந்த ஷேர் பிஸ்னஸோ அல்லது தொழிலாளி முதலாளிகள் மருத்துவத்துறையிலையோ அல்லது அந்த மருத்துவத்தில் இருப்பவர்கள், அதைவிட
மருத்துவத்தில் இந்த சில்லறை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதற்கு உபகரணங்கள் தயாரித்து அனுப்பக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட், அந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், மெயினாக சொல்லணுன்னா, ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஓட்டுநர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். உழைப்பை அதிகமாக பெறக்கூடியதாக அமைந்திருக்கும். உழைப்பை அதிகமாக பெற்று ஊதியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். புரியல சார் அப்படின்னா, உதாரணத்திற்கு இப்போது சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் அதற்காக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு ரோல் நடிச்சுட்டு இருக்கோம் அல்லது ஒரு சாங் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதன் மூலியமாக இந்த ஒரு சான்ஸ் ஏற்படுவதற்கு, அதன் மூலியமாக இன்னொரு இடத்துல நம்ம போய் நம்முடைய வேலை செய்வதற்கு, இல்லை 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 10 மணி நேரம் செய்வதற்கு, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸ்பான்ஷன் நிறைய இருக்குது. அதனால் நம்ம உழைப்பு அதிகமாக இருக்குது. அதன் மூலியமாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனால் பார்க்கப்படுவதால் நிறைய வருவாயும் அதிகமாக இருக்கிறது. இந்த வருவாய் இழப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் உபாதைகளால் வரக்கூடியது. ஏன்னா நமக்கு கண் சம்பந்தப்பட்டது, இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள், கணுக்கால் முட்டி அந்த நரம்பு தளர்ச்சி, முட்டி வலி, அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய செலவுகள், இவையெல்லாம் தவிர்ப்பதற்கு நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக மேன்மையை தரக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை வணங்கி வருதல், நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை 7 to 8 விளக்கேற்றி வணங்கி வருதல் என்பது மிக மிக மேன்மையை தரும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.